பாகிஸ்தானுக்கு துருக்கி நட்பு நாடா இருக்கிறதுனால அந்த நாட்டுடனான உறவை இந்தியா துண்டிக்கும் பட்சத்தில் நம் நாட்டில் ஆப்பிள், மார்பிள் மற்றும் மர சாமான்களின் விலை அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடன் தற்போது துருக்கி மிகவும் நெருக்கம் காட்டி வரதுனால போர்க்கருவிகள் ஏற்றுமதி உள்ளிட்ட பல உதவிகளை துருக்கி பாகிஸ்தானுக்கு செஞ்சுட்டு வராங்க. அண்மையில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலின் பொழுது பாகிஸ்தான் இந்தியா மீது ஏவிய ட்ரோன்களில் பெரும்பாலானவை துருக்கியில் தயாரிக்கப்பட்டவை என்பது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதனால இந்தியா துருக்கி உடனான உறவை துண்டித்துக் கொள்ள முடிவு செய்திருக்கிறாங்க. கடைசி வாய்ப்பாக பயங்கரவாதத்தை நிறுத்துமாறு பாகிஸ்தானுக்கு அறிவுரை கூறுங்கள்னு துருக்கி அரசுக்கு இந்திய அரசு அழுத்தம் கொடுத்திருக்கிறது. அதே நேரம் துருக்கி உடனான வணிக ரீதியிலான உறவை துண்டித்துக் கொள்ளும் நடவடிக்கையிலும் நமது அரசு இறங்கியிருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவிலிருந்து துருக்கிக்கான சுற்றுலா பயண திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆப்பிள், மார்பிள் போன்ற பொருட்களை அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதும் நிறுத்தப்பட இருக்கிறது. கட்டுமானத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பளபளப்பு மிகுந்த மார்பிள் கற்களை துருக்கியிலிருந்து இந்தியா அதிக அளவில் இறக்குமதி செய்திருக்கிறது. இந்தியாவில் ஒட்டுமொத்த மார்பிள் தேவையில 70% துருக்கியிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. தற்போது இந்த வணிகம் நிறுத்தப்பட்டால் இந்தியாவில் மார்பிள் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இந்தியா துருக்கியிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஆப்பிளுடைய எண்ணிக்கையை கணிசமாக குறைத்திருக்கக்கூடிய நிலையில இப்போ முழுவதும் நிறுத்திட்டா இந்தியாவில் ஆப்பிளுடைய விலையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே போல துருக்கி நாட்டில் பருத்தி மற்றும் கம்பளியால் ஆன தரை விரிப்புகள் மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாக இருக்குது. நமது நாட்டில் கிடைக்கக்கூடிய நேர்த்தியான தரை விரிப்புகள் துருக்கியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவையாக இருக்குது. இவற்றின் இறக்குமதியும் ரத்து செய்யப்பட்டால் அதனுடைய விலையும் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே போல துருக்கி நாட்டில் செய்யக்கூடிய உள் அலங்கார மர சாமான்களுக்கு இந்தியாவில் நல்ல வரவேற்பு இருக்குது. இதன் விற்பனையும் பாதிக்கப்படலாம். அது மட்டும் இல்லாமல் செர்ரி பழங்கள், உலர் பழங்கள், வாசனை பொருட்கள், ஆலிவ் எண்ணெய், மருத்துவ குணம் மிகுந்த தேயிலை, நகைகள், அலங்கார பொருட்கள், சாக்லேட் போன்ற பல பொருட்கள் துருக்கியிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்திருக்கக்கூடிய நிலையில இவை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டால் இந்தியாவில் அந்த பொருட்களுக்கான விலையும் மிக கடுமையாக உயரும் நிலை ஏற்பட்டிருக்குது. 2023-24 ஆண்டில் துருக்கிக்கான இந்தியாவினுடைய ஏற்றுமதி 57,000 கோடியாக இருந்துச்சு. இது கடந்த பிப்ரவரி 2024-2025 44,500 கோடியாக குறைந்திருக்குது.